ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பக்கத்தூரில் இருக்க திருவிழாக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க வந்தோம். வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே நிறையா விளாடுறதுக்கு ரைடு இருந்துச்சு. நாங்கள் ஜம்பிங் போனோம். மிச்ச ரைட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஃபேமிலி நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போயிருந்தோம். பார்த்திங்கன்னா ஜம்பிங்கு நிறைய ரைடு போட்டிருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். உங்கள் ஊர்லலாம் இது திருவிழா நடக்குதான்னு மறக்காமல் சொல்லிடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய குட்டீஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப சின்ன பசங்க ஆடிட்டு இருந்தாங்க, 3 பேர். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். வேறு அதுக்கடுத்து நாங்கள் ரைடெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா என் தம்பி வந்து இது சாப்பிட்டுட்டு இருந்தான். அது பேர் என்னதான் சொல்லுவாங்களே, காலிஃப்ளவர் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்படியே நாங்கள் நிறையா கடைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். என்னது சாப்பிட்றதுனே தெரிலையா. உடனே நிறைய கடைகள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குலுக்கி சர்பத் அப்படின்னு சொல்லி ஒரு சர்பத்து கடை இருந்துச்சு. அந்த கடையில் நாங்கள் போய் என்ன பண்ணோன்னா ஆர்டர் போட்டோம். அப்போ வந்து அவங்க அப்படியே பண்ணது சூப்பராக இருந்துச்சு. இது ரெண்டும் என்னோடய தம்பிக்கு. பிறகு எனக்கு ப்ளூபெர்ரி போட்டாங்க, அது மேலெல்லாம் தூக்கி போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, அவங்க பண்ணதும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பார்த்திங்களா, இப்போ மேலே தூக்கி போட்டு பிடிச்சாங்க, அதான் சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து நாங்கள் அதை அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே இந்த கடைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து நிறைய கடை இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். பிறகு வந்து இது சாமிலாம் ஆடினாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் பார்க்குறோம் நேரில். பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்படியே போக போக நிறைய கடை இருந்துச்சு. பார்த்தோம், எல்லாமே ரேட் வந்து ரொம்ப கூட இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா வேறு கடை ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லோரும் கம்மி கூட்டமாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு கடை பார்த்தோம், பட் அங்கே வேண்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் வந்து என்னோடய தம்பி, இப்போ எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன், அவங்க எல்லோரும் இது வாங்கிக்கிட்டாங்க. நான் வந்து ப்ரைஸ்லெட் பார்த்தேன். பார்த்திங்கன்னா இது வந்து ரேட்டு வந்து கூட இருந்ததுனால நாங்கள் வந்து வாங்கலை. நாளைக்கு அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது வந்து கையில் வச்சு சுற்றும் போது வித்தியாசமான இதாக வரும்னு சொன்னாங்க. அப்படியே வச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து பைக்கில் ஏறிட்டோம். பார்த்திங்கன்னா போகிற வழில என் தம்பி கிஃப்ட் வாங்கின டாயை கீழே போட்டான். உடனே எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு இருந்தோம். வழியெல்லாம் இருட்டாக தான் இருந்துச்சு. உங்கள் ஊரில் இந்த மாதிரி திருவிழா நடந்தால் இங்கே என்னெல்லாம் வாங்குவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே எங்கள் ஊரில் வந்து புதுசாக கட்டியிருக்க பாலத்தில் வந்து நாங்கள் வந்து அப்படியே ஏறி வந்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இது புதுசாக கட்டியிருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த இதிலலாம் எந்தெந்த ரைட்ஸ்லாம் நீங்கள் போவீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் போன இடத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அதாவது ஜூஸ் நாங்கள் குடித்தோம், ப்ரைஸ்லெட்ஸ் பார்த்தோம், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் திருவிழா நடக்குதா, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.